சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட 2025 ஆசிய கோப்பை T20 தொடருக்கான இந்திய அணியில் டெஸ்ட் கேப்டனாக சுப்மன் கில் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஓராண்டுக்கும் மேலாக T20 அணியில் இடம்பெறாமல் இருந்த கில் நேரடியாக துணை கேப்டனாக உயர்ந்திருப்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் BCCI மற்றும் தேர்வு குழுவின் இந்த முடிவுக்கு பின்னால் ஒரு நீண்ட கால திட்டம் இருப்பது தெளிவாகிறது. சூரியகுமார் யாதவிற்கு தற்பொழுது 35 வயதை நெருங்குகிறது. எனவே 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள T20 உலக கோப்பையில் மனதில் வைத்து ஒரு இளம் வீரரை உருவாக்கும் முயற்சியில் தேர்வு குழுவும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக சிறப்பாக செயல்பட்டு வரும் சுப்மன் கில் பேட்டிங்கிலும் முதிர்ச்சியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். அவரது தலைமை பண்புகள் தேர்வாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. இதன் காரணமாகவே அவரை T20 அணியின் எதிர்கால கேப்டனாக உருவாகும் முதல் படியாக இந்த துணை கேப்டன் பதவி வழங்கப்பட்டுள்ளது. 2025 ஆசிய கோப்பை தொடர் சூரியகுமார் யாதவின் கேப்டன்ஷிப்புக்கும் அவரது பேட்டிங் திறமைக்கும் ஒரு அக்னி பரீட்சையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த தொடரில் அவர் கேப்டனாகவோ அல்லது பேட்ஸ்மேனாகவோ சொதப்பினால் அவரது கேப்டன் பதவியை கில்லிடம் கொடுக்க வாய்ப்புள்ளது.